மேகா அவங்க மாமா 2 பேருமே சேர்ந்து போறாங்க. கல்யாணியோட அப்பாவ பார்த்து பேசுறாங்க. "எதுக்காக நீங்க வந்துட்டு மறுபடியும் வேலை செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டீங்க? எதுக்காக அந்த இடத்த குடுத்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க. அதுக்கு கல்யாணியோட அப்பா சொல்றாரு, "ம்மா நீ சொல்ற மாதிரிலாம் செல்லம்மா கெட்ட பொண்ணுலாம் இல்ல. ரொம்ப 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 நல்ல பொண்ணு தெரியுமா? என்னோட பொண்ணு கோயில்ல விழுந்து அடிபட்டு குழந்தை பொறக்க கஷ்டப்படும்போது செல்லம்மா தான் அந்த நல்லபடியா அந்த குழந்தைய பெத்தெடுக்க காரணமா இருந்தது. என் பேத்தி, பொண்ணு எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. அதனால தான் நான் அந்த இடத்த குடுத்தேன். இந்தாம்மா நீ 5,00,000 பணம் கொடுத்துருக்க. அதை நீயே எடுத்துக்கிட்டு போ. இனிமே அந்த பொண்ணுக்கு கெடுதல் நினைக்காத" அப்படின்னு சொல்றாரு. "உங்க வேலையை பார்த்துக்கங்க" அப்படின்னு சொல்லிட்டு மேகா அவங்க மாமா 2 பேருமே அங்கேருந்து போறாங்க. "என்ன மேகா இவன் இப்படி பண்ணிட்டான்? இப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலையா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. அதுக்கு மேகா சொல்றாங்க, "அதுக்கு ஒரு வழி இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸில் போய் பேசுறாங்க. "என்ன பண்ண போறேன்? நான் ஒரு திட்டம் போடுவேன். கண்டிப்பாக அதில் வந்துட்டு அந்த செல்லம்மா அந்த டெண்டரை பண்ணாமோ நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "சரி என்ன பண்ண போற?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. "மகேஷை வச்சு தான் நான் கேம் விளையாட போறேன்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது மகேஷா? அவன் பெரிய விசுவாசியாச்சே. அவன் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான். நீ என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதே கிடையாது" அப்படின்னு அவங்க மாமா சொல்றாரு. "கேட்பான். நான் என்ன சொன்னாலும் அவன் கேட்பான். நான் கேட்க வைப்பேன். அந்த மகேஷை வச்சு அந்த செல்லம்மாவை நான் காலி பண்ணுவேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா கேட்குறாரு. "சரி நீங்கள் போயிட்டு மகேஷை வர சொல்லுங்க. நான் கூப்பிட்டேன்னு சொல்லுங்க" அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மகேஷும் வராரு. "போய் காஃபி கொண்டு வாங்க" அப்படின்னு சொல்றாங்க. காஃபி 2 பேருமே குடிக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசுறாங்க மேகா. அப்போ மகேஷ் யோசிக்கிறாரு. எப்பவுமே இவ இவ்வளோ பாசமா பேச மாட்டாளே! கண்டிப்பா ஏதோ ஒண்ணு இருக்கு. அதனால தான் இப்படி கூப்பிட்டு பாசமா பேசுறா. நம்மள பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காது. இப்படி இப்போ இவ்வளோ வழியிறா, அப்படியே வழிஞ்சு பேசுறாளே! அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் ஒரு பக்கம் சந்தேகப்பட்டுட்டு இருக்காரு. அப்படியே சந்தேகப்படாத மாதிரியே மேகா பேசுறாங்க. "இல்ல ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும்" அப்படின்னு சொல்றாங்க. "சொல்லு மேகா, என்ன சொல்லணும்? அதுக்கு தானே வந்திருக்கேன், சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறாரு. "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல சொல்லு. என்ன சொல்ல வந்தியோ அத சொல்லு" அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் கேட்குறாரு. அப்படியே ரொம்ப பாசமா பார்த்துட்டு இருக்காங்க மேகா, மகேஷ்.